கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தாயாரை குறித்து சொல்ல வேண்டுமானால், இவர்களை 51 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சந்தித்தேன். ஷுமேக்கரை பிறக்கவே இல்லை. ராயபுரத்தில் லோரன்ஸ் தெரு என்ற ஒரு சின்ன மார்க்கெட் சந்துக்குள்ள ஜேக்கப் என்ற ஒரு நண்பர் கூட்டிக் கொண்டு போனார். அன்றைக்கு ஐயா போர்ட்ரஸ்டில் ஒரு பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு சத்தியம் சொல்லும்படியே என்னை கூட்டிக் கொண்டு போனார். ஜேக்கப் என்ற ஒரு பெயர், அந்த சாட்சியை சொன்னவர். அப்போ அவருக்கு அதிகமான சபை ஈடுபாடு இல்லாத ஒரு நிலையில் இருந்தார். இது 51 ஆண்டுகளுக்கு முன்பாக. ஆனால் அந்த நேரத்தில் கூட அருமையான தாயார் வந்து வசனம் கேட்டாங்க, சாட்சியை கேட்டாங்க. இது 51 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். ஷுமேக்கர் சொன்னார், நான் அப்போ பிறக்கவே இல்லைன்னாரு. இவளுடைய மூத்த மகளுக்கு ஞாபகம் இருக்குதான்னு தெரியல, ஐயாவுக்கு ஞாபகம் இருக்குது. ஐயா ஞாபகம் இருக்குதுங்களா? ஐயா, நானும் ஜேக்கப்பும் வீட்டுக்கு வராமல் வந்தோம், ஞாபகம் தான். 51 ஆண்டுகளுக்கு இவளுக்கு சொல்ல வேண்டுமானால், இட்ஸ் எ குட் வுமன், ஒரு நல்ல பெண்மணி. இரண்டாவதாக இட்ஸ் எ குட் வைஃப், நல்ல மனைவி. மூன்றாவதாக ஷீ இஸ் எ குட் மதர். நான்காவதாக ஷீ இஸ் எ குட் கிறிஸ்டியன். ஐந்தாவதாக ஷீ இஸ் எ குட் பாஸ்டர் அம்மா. அதை முதல் கூட சொல்லலாம். நான் சொன்ன அந்த வார்த்தை கவனிங்கள். நல்ல பெண்ணாக இருக்கணும் முதல்ல, அது இந்த அம்மாவுக்கு ரொம்ப பொருந்தும். இரண்டாவது நல்ல மனைவி, அது நீங்கள் எல்லாரும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க, நல்ல மனைவி. அவங்க கோபப்பட்டு நம்ம பார்த்ததே கிடையாது. நல்ல தாய், இது அவங்க பிள்ளைகள் ஒத்துப்பாங்க. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, எ மதர் மேக்ஸ் அ லீடர், எ லீடர் மேக்ஸ் அ நேஷன். ஒரு தாய் ஒரு தலைவனை உருவாக்குகிறாள், ஒரு தலைவன் தேசத்தை உருவாக்குகிறான். இது இப்படி சொன்னா இது ஒத்துப்பீங்களான்னு தெரியல. ஜெயராஜ ஐயாவை உருவாக்கிற இந்த அம்மா என்பது என்னுடைய கணிப்பு. ஷுமேக்கர் நிலையில் இருக்கிறாருன்னா, எனக்கு முன்னால் பேசினவங்க சொன்னாங்க, ரொம்ப அன்பானவர் ஷுமேக்கர், ரொம்ப இஸ் a man of simplicity. அப்படின்னா அது இயற்கையாக வராது. பேரும் சொல்வது போல, உன் தாய்க்குள்ளும் உன் பாட்டிக்குள்ளும் இப்போது உங்களுக்குள்ளும், அது ஜீனில் வர ஒரு சுபாவங்கள். அதை ஆண்டவர் இந்த அருமையான நான் சொன்னது போல, she is a good woman. ரெண்டாவது she is a good wife. மூன்றாவது she is a good mother. இந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டுக்குள்ளே வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு எல்லாருமே ஆண்டவருடைய பணியில் இருக்கிறார்கள். நல்ல தாய். நான்காவது she is a good Christian. நல்ல ஒரு ஆண்டவரை நேசிக்கிற ஒரு, அவ்வளோதான் சொன்னேன். எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது அவளுக்கான கூட்டம் அல்ல, நமக்கான ஒரு கூட்டம். எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் முக்கியம் அல்ல, எப்படி வாழ்ந்தோம் என்பதுதான் முக்கியம். It is not how long we live, how well we live. இந்த தாயார் வாழ்ந்த நாளெல்லாம் அவர்கள் ஆண்டவருக்கு ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆரம்பத்தில் சொன்னது போல, நல்ல பெண்மணி, நல்ல மனைவி, நல்ல தாய், நல்ல ஒரு ஊழியக்காரி. இன்னைக்கு அநேக பாஸ்டர்களுக்கு தாடி கேட்க மூடி அமையல, புரியவே இல்லை. அநேக போதர்களுக்கு நல்ல மனைவி அமைப்பு மிக கடினம். நான் சமீபத்தில் ஒரு மூத்த ஊழியருடைய அடக்காரர், அன்னைக்கு மனைவியுடைய அடக்காரர் போயிருந்தேன். அந்த அடக்காரர், அந்த ஐயாவுக்கு 84 வயசு, அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் அதை விட கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அவர் என்ன சொன்னார்னா, இந்த அடக்காரர்ல, என் மனைவி இறந்தது எனக்கு துக்கம்தான், ஆனால் ஒரே ஒரு துக்கம், எனக்கு இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து என் பிரசங்கத்தை பாராட்டாமல் போயிட்டால்தான் எனக்கு துக்கம் அப்படின்னா. யோசித்து பாருங்க, இன்னைக்கு நிறைய பேருக்கு அது மாதிரி தான். ஆனால் இந்த ஐயாவுக்கு வேதம் சொல்றது போல ஏற்ற துணை இந்த அருமையான தாயார். அவருடைய பின்னணி தெரியாது. அவருடைய மாயவரத்தில் எங்களுடைய கிளை சபைகள் நிறைய இருக்குது. இப்போ கேள்விப்பட்டிருக்க அந்த போதர்கள் மூலமாக நல்ல பாஸ்டர் அம்மா. அது மட்டுமல்ல, ஷீ இஸ் a good neighbor. நல்ல அயலகத்தாராக இருக்கணும். நீ ரொம்ப பேர் அப்படி இல்லை. நல்ல கிறிஸ்துவனாக இருக்கிறோம், நல்ல அயலகத்தாராக இல்லை. நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற மக்கள் நம்மை பற்றி சாட்சி சொல்லுவாங்களா? சாட்சி சொல்லுவது வேறு,
சாட்சியா இருப்பது வேறு. இந்த அருமையான தாயார் சாட்சி சொல்றது மட்டுமல்ல, சாட்சியாக வாழ்ந்தார்கள். அதுக்கு உதாரணம் எவ்வளவு பேர். வேதத்தில் ஒரு அழகான ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம், அதிலே ஒரு வார்த்தை இருக்கிறது. தொற்காள் மரித்தாள், ஆனால் அவள் செய்த அங்கிகள் பேசப்பட்டது. இந்த வார்த்தையை யாராவது வாசிக்குவாங்க. தொற்காளை மரித்தாள், அவளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அழுது புலம்பி அவள் செய்த அங்கிகளை பேசி அவர்களை காண்பித்தார்களாம். வாசிக்கிறீங்களா? 9ஆம் அதிகாரம். பேதுரு எழுந்து கூட போனார். அல்ல ஒரே ஒரு தொற்காள், அந்த வசனத்தை மட்டும், தொற்காள் தங்களோடு கூட இருக்கையில், இந்த அருமையான தாயார் நம்மோடு கூட இருக்கையில் அவர்கள் செய்த அங்கிகள் அல்ல ஆத்துமாக்கள். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்வீங்களா? அவங்க நல்ல பிரசங்கியாரா எனக்கு தெரியாது, ஆனா நல்ல சாட்சி உள்ள ஒரு தாயார். அன்பாலே இதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இதை ரொம்ப ஆணித்தரமா சொல்ல விரும்புகிறேன். அந்த அம்மாவுடைய இருக்க எல்லா பாஸ்டர் அம்மாவுங்களுக்கும் ஷீ இஸ் a good example. நல்ல முன்னோடி. அதில் போட்டிருக்குது, அவள் செய்த அங்கிகளை வைத்து தங்களோடு கூட இருக்கையில் அவள் செய்திருந்த அங்கிகள். அம்மா அங்கிகள் செய்யல, அந்த ஆத்துமாக்களை செஞ்சாங்க. ஒரு நல்ல ஊழியனை உருவாக்கி இருக்கிறாங்க, நல்ல குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறாங்க, நல்ல திருச்சபை உருவாக்கி இருக்கிறாங்க. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அவர்கள் அதாவது சிலர் பேசி ஊழியம் பண்ணலாம், சிலர் பேசாமல் ஊழியம் பண்ணலாம். அவங்க பேசாம ஊழியம் பண்ண ஒரு தான். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் யோசேப்பு எங்கேயும் பேசுனதா ஒரு இடத்துல கூட இல்லை. யோசேப்பு, மரியாளுடைய இயேசுவின் தாயாக தகப்பனாக யோசேப்பு பேசினதாக ஒரு வசனம் கூட எங்கேயுமே இல்லை. ஆனால் யோசேப்பினுடைய அந்த பெயர் பிதாக்களுடைய பட்டியலில் முன்னணியில் இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே பிதாக்களின் பட்டியலில் யோசேப்பு இருக்கிறார். பேசல, பட் இஸ் a man of history. அருமையான தாயார் இன்னைக்கு ஒரு சரித்திரமாக இருக்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இது ஒரு இழப்பு தான், உண்மையாக ஐயா ஒரு இழப்பு தான். ஆனால் இது மத்தியில நான் 2 வார்த்தைகளை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இப்போ ஒரு வசனம் படிச்சாங்க யோபின் புஸ்தகத்துல, திரும்பவும் என்னை கொண்டு வருவீர், திரும்பவும் என்னை கொண்டு வருவீர். அதே அதிகாரம் போட்டிருக்குது யோபின் 16ஆம் அதிகாரத்துல, நானே பார்ப்பேன் அப்படின்னு சொல்றீங்களா? அந்த வசனம் பண்ணுங்க. எனக்கு மாதல் வரும், எப்போது வரும் என்று நான் காத்திருக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே death is not an end, it's only a transfer. மரணம் என்பது முடிவல்ல, நமக்கு இருக்கிற ஒரு மாற்றம். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். better place, better position, better promotion. மேலான இடம், மேலான ஸ்தானம், மேலான வாழ்க்கை. கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்வீங்களா? அது ஒரு வார்த்தை போட்டுருது. யோன் 14ஆம் அதிகாரத்துல எனக்கு மாறுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரணம் என்பது ஆரம்பத்தில் சொன்ன முடிவல்ல, இட்ஸ் a transfer. நம்ம சொல்லலையா, என்னை முதல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, எனக்கு திருநெல்வேலியில் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு, எனக்கு தூத்துக்குடியில் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா they will come back to the same place where they were. எங்கிருந்தார்களோ இதே பூமிக்கு வருவார்கள். அதைத்தான் யோபின் 14ல கடைசி வார்த்தை சொல்லுகிறார், நானே பார்ப்பேன். அருமையான ஜெயராஜா நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்களே பார்ப்பீர்கள். அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்களே காணும். இன்னொரு வசனத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, 11ஆம் அதிகாரம். அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது மரணம் அவர்களுக்குள்ளே பிரவேசித்தது. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நினைக்கிறேன். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நினைக்கிறேன். அந்த வார்த்தையை நான் படிக்க விரும்புகிறேன். 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 11:7. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லும் போது அல்ல, சொல்லிக் கொண்டிருக்கும் போது அல்ல, சொல்லி முடித்திருக்கும் போது. அருமையான தாயார், she has finished her ministry. இந்த வார்த்தை கவனியுங்கள். அவர்கள் தங்கள் சாட்சியை, அதற்கான எப்படி சொல்ல வாழ்க்கையை
ஊழியத்தை, அவள் கொடுத்த அந்த பொறுப்பை செய்து முடித்திருக்கிறாள். இந்த அருமையான பிள்ளைகளுக்கும் அருமையான ஐயாவுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை, she has finished what the Lord has entrusted. தேவன் எதை செய்யும்படி அந்த தாயாருக்கு சொன்னார்களோ அதை செய்து முடித்திருக்கிறார். அந்த வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகுதான் மரணம் வரும். அதாவது ஒரு ஆங்கில வார்த்தை செல்வினியூஸ் என்ற ஒரு பக்தர் சொன்னார், a spiritual man, a spiritual woman is immortal till God's work is being done in him and through him. தமிழில் சொல்லுகிறேன், ஒரு ஆவிக்குரிய மனிதன், ஒரு ஆவிக்குரிய பெண், அவன் மூலமாய் தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ செய்து முடிக்கிற வரை மரணம் அவனுக்குள்ளே வராது. ஒரு ஆமென் சொல்றீங்களா? திரும்ப சொல்லுகிறேன், ஒரு ஆவிக்குரிய மனிதன், ஒரு ஆவிக்குரிய பெண், அவருடைய வாழ்க்கையில தேவன் அவர்கள் மூலமாய் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்து முடிக்கிற வரை மரணம் வராது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்றீங்களா? இதைத்தான் உலகத்துல சொல்றான், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. சொன்னவர் அழிந்தார், ஆனால் பேசின உயிரோடு கூட இருக்கிறார். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, இந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. அது உண்மையான வார்த்தை நமக்கு தான். நாம் நிரந்தரமானவர்கள், அழிவதில்லை, இந்த நிலையில நமக்கு மரணமே இல்லை. வசனம் படிச்சு பார்த்தீங்களா? அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது, அப்படியானால் she finished what the Lord has entrusted. அவர்கள் கையில் எதை தேவன் தந்தாரோ அதை அவர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள். நாளிலே பரவாயில்ல, எல்லாரும் உங்களுக்கு எனக்கும் ஆரம்பத்திலே சொன்னேன், உங்களுக்கும் எனக்கும் தேவன் என்ன செஞ்சிருக்கிறார். சொல்லுற எல்லாருக்குமே மரணம் ஒரு ஆவிக்குரிய மனிதனோட வாழ்க்கையில தற்செயலா வருவதே அல்ல. இட்ஸ் ப்ரீ பிளான் ஆஃப் காட். அது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லி முடித்திருக்கும் போது, எனவே யாரும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு எனக்கு 10 அடைப்பு 5 பைபாஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியும், what the Lord has done plan in my life. என் வாழ்க்கையில் அவர் என்ன செய்ய விரும்பி இருக்கிறாரோ அதை செய்து முடித்த பிறகுதான் எனக்கு மரணமே வரும். ஆமென் சொல்லுவீங்களா? அது வரைக்கும் நமக்கு மரணமே வராது. ஏன் தெரியுமா? அந்த வசனத்தை வாசித்து பாருங்க, சொல்லி முடித்திருக்கும் போது மரணம் அவருக்குள்ளே பிரவேசித்தது. இன்னொரு வார்த்தை சொல்லி நான் முடித்து வருகிறேன். 1 சாமுவேல் புத்தகம் 20ஆம் அதிகாரம். இது தாவீதை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அந்த வசனத்தை சொல்லுகிறது, பல கூடுகளை பேசியிருக்கிறேன். தாவீது இருக்கும் இடம் காலியா இருந்தது. 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், 27, 25 கடைசி வார்த்தை, தாவீது இருக்கும் இடம். ஒரு சின்ன ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். உடனே நான் உட்கார்ந்து இருந்தேன். இந்த இடம் காலி. இடம் காலி என்பதனாலே நான் காலி என்பது அல்ல. புரிய நினைக்கிறேன். நான் தான் உடனே உட்கார்ந்து இருந்தேன். இப்ப இந்த நாற்காலி காலி, ஆனா நான் காலி இல்லை. வாஸ்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்குது, அவர் எங்க இருந்தாரா? அடுத்த வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வெளியிலே ஒளிந்து கொண்டிருந்தான். அதே வசனத்துக்கு முன்னாடி பாருங்க, வெளியிலே ஒளிந்து கொண்டிருந்தான். முதல் வசனம் 20, தாவீது வெளியிலே. ஹலோ, இது ஒரு சரித்த சம்பவம், ஒழுங்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் தாவீதும் சவுலும் யோனத்தானும் பந்தி இருப்பாங்க. அன்னைக்கு சவுலும் யோனத்தானும் மட்டும்தான் இருக்கிறாங்க, தாவீது இல்லை. புரியலுக்காக சொல்ல விரும்புகிறேன். இந்த வார்த்தை சரியா தவறா? இந்த வார்த்தை தாவீது இருந்த இடம், ஆங்கிலத்துல the place is vacant but the person is dead. ஐயா வாசிப்பீங்களா இங்கிலீஷ்ல? the place was இல்ல, is. தமிழர் மழை எழுதுகிற ஆவியானவர் இருந்த இடம் அல்ல. அம்மா இருக்கிறாங்க, இப்போ இருக்கும். ஐயா சொல்றேன், ஐயா அம்மா இருக்கிறாங்க, இடம் தான் காலி, நபர் இருக்கிறார். எங்க இருக்கிறார்? மேலே மேலே இருக்கிற வசனம். அவர்கள், அது யாருக்கு தெரியும் தெரியுமா? சவுலுக்கு தெரியாது, யோனத்தானுக்கு மட்டும்தான் தெரியும்.
புரிய நினைக்கிறேன். உலக மக்களுக்கு தெரியாது, அஞ்ஞானிகளுக்கு தெரியாது, ஆண்டோடு வாழாத மக்களுக்கு தெரியாது. அவங்க சொல்லுவாங்க finish. தேவன் சொல்றார் no more finish. இருக்கிறார். அந்த இருக்கு திரும்ப சொல்கிறேன், place is vacant but the person is there. தமிழ் புரியும் எல்லாரும் புரிய நினைக்கிறேன். இடம் காலியா இருப்பதனாலே அருமையான படி சொல்றேன், அம்மா காலி இல்லை, அம்மா இருக்கிறாங்க. எங்க இருக்காங்க தெரியுமா? எங்க இருக்கிறாங்க? 18ஆம் வசனம் 28ஆம் வசனம் எங்க இருக்காங்க தெரியுமா? பெத்லகே. எல்லாம் சொல்லலாமா? சொல்லுங்க, அப்பத்தின் வீடு. சத்தமா சொல்லுங்க. நீங்க ரட்சகர் பிறப்பதற்கு முன்பதாகவே இவர் அங்க போயிட்டார். புரிய நினைக்கிறேன். அங்கதான் அபிஷேகம், தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டான். பெத்லகேம் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டான். பெத்லகேம் ரட்சகர் பிறந்தார். எங்க தெரியுமா? பெட்டர் பிளேஸ். அம்மா அந்த பிள்ளையை சொல்ல போறேன், அவங்க வேற எங்கேயும் போல, இங்க இருந்து என்ன தெரியல, தங்கரப்பட்டியா டோல்கேட்ல இருந்து பெத்லகேம். நோ விசா, நோ டிக்கெட், நோ ஏர் டிக்கெட். எங்க போயிருக்கிறாங்க? பெட்டர் பிளேஸ், பெட்டர் பொசிஷன், பெட்டர் ப்ரமோஷன். அங்க யாரெல்லாம் இருக்கிறது தெரியுமா? அந்த அடுத்த வசனம் அத வார்த்தை போடுறது. அதாவது 29 அங்கே நான் போக வேண்டும். எல்லாரும் சொல்லுவீங்களா? அங்கே நான் ஐயா சொல்றேன். ஐயா, நீங்க என்னதான் நம்ம கவனிச்சாலும், என்னதான் நம்ம காரியங்களை பார்த்தாலும், அங்கே அவர் சொல்லுகிறார், அங்கே நான் போக வேண்டும். ஆங்கிலத்துல ஐ மஸ்ட் கோ. இந்த பிள்ளைகளுக்காக சொல்றேன். பிள்ளைகள் கவனியமா? நீங்க ஜெபிச்சிருக்கலாம், நாங்களும் ஜெபிச்சோம். ஆனா அங்கே தாவீது சொல்லுகிறார், ஐ மஸ்ட் கோ. ஐயா, she must go there. இது யாருடைய அழைப்பு தெரியுமா? யாருடைய அழைப்பு? அடுத்த வார்த்தை 29. அங்கே நான் போக வேண்டும். அடுத்த ஒரு வார்த்தை வருது, என் குடும்பம். நல்லா கவனிக்கணும் எல்லாரும். ஐயா, இந்த குடும்பத்துல 77 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அந்த குடும்பத்துல நித்தியமாய் வாழ்வார்கள். வாழ்க்கை குறுகினது, நித்தியம் நீளமானது. லைஃப் இஸ் ஷார்ட் பட் இட்டர்னிட்டி இஸ் லாங். இந்த குடும்பத்துல 70 வருஷம் வாழ்ந்தாங்க. ஆனா அந்த குடும்பத்துல முடிவு இல்லாத, அங்கே முடிவே இல்லை, அங்கே அதுக்கு ஆரம்பம் இல்லை, முடிவே இல்லை. அதை போடுறது எங்க போயிருக்காங்களா? எங்கள் குடும்பத்தான். எல்லாம் சொல்லலாமா? எங்கள் குடும்பத்தான். அங்கே ஆபிரகாமின் குடும்பம், ஈசாக்கின் குடும்பம், தாவீது குடும்பம், அதாவது பில்லி கிரஹாமுடைய குடும்பம், டிஎஸ் உடைய அவர் யோசித்து பாருங்க. எங்கள் குடும்பம். இது ஒரு சின்ன குடும்பம், ஒரு கணவன், மனைவி, 3 பிள்ளைகள், பேர பிள்ளைகள். ஆனால் அது பெரிய குடும்பம். ஆமென் சொல்லுவீங்களா? அந்த பெரிய குடும்பத்துக்கு ஆண்டவர் இன்னைக்கு அம்மாவை கூட்டிட்டு போயிருக்கிறார். அது இன்னொரு வார்த்தை இருக்குது. அங்க என்ன பண்றாங்களா? தமிழ் வேதத்துல பலியிடுகிறார்கள். ஆங்கில வேதத்துல she worshiped the Lord. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி. இப்போ அருமையான தாயார் she is worshiping the Lord. பரலோகத்துல ஒரு ஆராதிக்கிறார். யாரோடு தெரியுமா? இந்த நாள் இந்த குடும்பத்தோடு, ராஜாதி ராஜா சபையோடு. இப்போ அந்த இது அதாவது லிட்டில் ராஜாதி ராஜா சபை. புரியவே இல்லை. எழுத்தும்படி ராஜா சபை, அது உண்மையான ராஜாதி ராஜாவின் சபை. அந்த சபையில ஆராய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? அதை போட்டிருக்குது. அது என்ன பிரச்சனையா? என் தமையன் என்னை வரும்படி கட்டளையிட்டான். ஆங்கில வேதத்துல அதாவது the Lord has commanded, வரும்படி. இது அதாவது ஆப்ஷனல் கிடையாது, வந்தாவா இல்ல, வரும்படி. அப்ப யோசிச்சு பாருங்க, அவர் பயப்பட்டு போயிட்டாரு. ஆனா தேவன் சொல்றார், இருந்த இடம் அல்ல, இருக்கிறார். பிள்ளைகள் சொல்றேன், உன் தாயார் இருக்கிறார். யாரோடு? பெரிய குடும்பத்தோடு. என்ன பண்றாங்க? ஆராதிக்கிறாங்க. யார் அழைத்தது? அந்த வார்த்தை இருக்கிறது, அவர் வரும்படி கட்டளையிட்டார். எனவே அழைத்தார், போயிருக்கிறார். நாம் ஒரு நாள் போவோம், நம்மை அழைத்த மன்னிக்கொள்வோம். ஒரு சின்ன கேள்வி, நம்மளை பத்தி எத்தனை பேர் சொல்லுவாங்களா? அடக்க ஆராதனையில ஒரு திருமணத்துக்கு போய் ஒரு அடக்க போயிருந்தேன். அந்த அடக்க ஆராதனையில முடிச்சுட்டேன். அந்த மனைவி கேட்டாங்க, எனக்கு எங்க வீட்டுக்கார பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. நான் சொன்னேன், சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா.
லஞ்சம் வாங்கி சொல்றோம் இல்ல. எனக்கு வீட்டுக்கார பத்தி ஒண்ணுமே சொல்லல, சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், மரணத்துக்கு பிறகு இந்த வாழ்க்கை பேசப்பட வேண்டும், இல்லையே எழுதப்பட வேண்டும். இது ரெண்டுமே நடக்கலன்னா வாழ்க்கை வீணானது. My life should be worth to read or write. If not, it's a total failure. நம்முடைய வாழ்க்கை பேசப்படுகிறது, எழுதப்படுகிறது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த குடும்பத்துக்காக ஜெபிப்போம். திரும்ப சொல்லுகிறேன், உங்க தாயார் இருக்கிறார் பெத்லகேமிலே, அந்த குடும்பத்தோடு ஆராதிக்கிறாங்க. எனவே அதை விட உங்க தயவை விட அந்த தயவு பெருசு. அது சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே எனக்கு தயவு கிடைத்தது. ஒன்று சொல்லணும், ஆண்டவர் சாட்சியா சொல்றேன், நல்ல மருமகள், நல்ல பிள்ளைகள், நல்ல மகன். இதோட என்ன வேணும்? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நல்ல மகன், நல்ல மருமகள், நல்ல பொம்பளை பிள்ளைகள், நல்ல பேர பிள்ளைகள், அவனை நேசிக்கிற ஊழியம் செய்கிற, இதுதான் the greatest blessing in the world. இந்த உலகத்தில் நாம் சம்பாதிக்கிற பெரிய சொத்து இதுதான், நல்ல பிள்ளைகள். அதற்கு விதை அருமையான தாயா. Every deed is a seed. ஒவ்வொரு செயலும் ஒரு விதை விதைத்திருக்கிறார்கள். ராஜாதி ராஜா சபை வளர்ந்து வாழ்ந்து அநேகரை ஆதாயம் பண்ண நாம் ஜெபிப்போம். எல்லா கண்களையும் மூடி, நல்ல தகப்பனே, மரணம் எங்கள் வாழ்க்கையின் முடிவல்ல, ஒரு ஆரம்பம். அந்த ஆரம்பத்தில் அருமையான தாய் போயிருக்கிறாங்க, அங்க முந்தி போயிருக்கிறாங்க, பின்பு நாங்கள் போக வேண்டும். The place is vacant, but the person is there. தாய் இருக்கிறாங்க, பெத்லகேமிலே ஆராதிக்கிறாங்க, துதிக்கிறாங்க. இந்த மேன்மைக்காக நன்றி. அருமையான ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தை இல்லை ஆண்டவரே, எங்கள் வார்த்தைகள் அவரை ஆறுதல்படுத்தாது, உங்களுடைய பிரசன்னமே ஆறுதல்படுத்தும் ஐயா. இதை விட அவருக்கு நீர் நெருக்கமாக இருக்க ஜெபிக்கிறோம். இதுவரை நெருக்கமாக இருந்து இன்னும் நெருக்கமாக இரும். உங்களுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க எங்களுடைய வார்த்தை மட்டும்தான் ஆறுதல். வார்த்தையால் ஐயாவை நிரப்புங்க, பிள்ளைகளை நிரப்புங்க, குடும்பத்தை நிரப்புங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.